இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 100 அதிகாரம் மற்றும் 150 அதிகாரம். Psalms 100 and 150. சங்கீதம் 100 அதிகாரம் 1 வசனம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 150 1 வசனம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமையும் பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Praise God. தேவன் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு தேனாக மதுரமாக ஒரு விதையாக வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த விதை வளரும் போது பல நல்ல கனிகளோடு நம்ம உலகத்துக்கு ஒளியாக, பூமிக்கு உப்பாக விளங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு Praise Him. அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா சொல்லுமா? Praise the Lord. Praise Him. அவரை துதியுங்கள். 6 கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கத்தக்கதாக இந்த நாளினுடைய செய்தியை நான் அமைத்திருக்கிறேன். Answers to 6 questions from these 2 Psalms. இந்த 2 சங்கீதங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் அழகாக கர்த்தர் நமக்கு அமைத்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நல்ல நிலத்துல உழுவும் என்று நான் விசுவாசிக்கிறேன். all of you are hungry for the word of God. அந்த வசனத்துல நம்ம ஊறி, அந்த வசனத்துல நம்ம பிழைக்கும் போது கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுவோமா? முதலாவது பார்க்கும்போது who should praise him? யார் அவரை துதிக்க வேண்டும்? யார் அவரை துதிக்க வேண்டும்? சங்கீதக்காரன் அழகாக முதலாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 100:1, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் அண்டர்லைன் பண்ணீங்க. Shout for joy to the Lord, all the earth. எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டுமா? எல்லா வயதுள்ளவர் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், முதியவராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், all the earth, எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று இங்கு நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த பூமியில வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். We are inhabitants of this earth. There's no escaping. நம்ம இங்க இருக்க கர்த்தர் சித்தம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தினால கர்த்தர் இங்க நம்மளை வைத்திருக்கிறார். God has placed us, all of us here. இந்த பூமியினுடைய inhabitants, we are living here. அப்ப தாயின் கற்பத்துல இருக்கக்கூடிய பிறக்காத அந்த குழந்தையும் கூட கர்த்தரை துதிக்க வேண்டுமா? Even the unborn child in the mother's womb. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது, கர்த்தருடைய வழியில நடத்தும் போது, அந்த குழந்தை, தாயின் கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையே துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுமா? தாய் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே இந்த குழந்தைக்காக நன்றி என்று கர்த்தரை பார்த்து தாய் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஒரு கரத்தை இந்த வயிற்று மேல வைத்துக் கொண்டு இன்னொரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த குழந்தை எனக்கு தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். To all the women who had the privilege and opportunity to bear a child. நினைவு வருதா? உங்களுடைய கரம் சும்மா இருக்காதா? ஒரு கரம் இங்க போய் தான் இருக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
சோத்திரம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இல்லையா? All the mothers, you take it seriously that God has given you a child. ஒரு காரம் உயர்த்தி, அப்பா நன்றி, இன்னும் இருக்காங்க ஆண்டவரே, இந்த குழந்தை உம்மை துதிக்க வேண்டுமே. அப்ப அந்த குழந்தை நம்ம கண்ணால பார்க்காம இருந்தாலும் கூட அந்த தாய் செய்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்ட், அந்த தாய் செய்த அந்த ஜெபம், தாய் ஏறெடுத்த அந்த துதியின் மூலமாக கர்ப்பத்துல உருவாக்கப்படுகிற அந்த குழந்தையும் அதனுடைய ஆவி துதிக்கிறது மறந்து போய்விடக்கூடாது. Some of us we are here because our mothers have laid those foundations, and I am one of them. அந்த அஸ்திவாரத்தை ஆண்டவர் உங்களுடைய தாய் மூலமாக, தகப்பன் மூலமாக விதைத்திருக்கிற, அதனால தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த குழந்தையும் வளரும் போது, எழும்பும் போது அதனுடைய அல்லேலூயா, அதனுடைய ஆமென் எழுப்பப்பட வேண்டும். ஹalleluya. I know today children ministry have to go to the for their program, for their lessons, but nevertheless I hope they can listen. But I want to give this verse to all the parents, and இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய இந்த வசனம் பிள்ளைகளுக்கு சங்கீதம் 8:1-2 பாருங்களேன். Psalms 8:1 and 2. Psalms 8:1 and 2. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹalleluya, praise the Lord. குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். Psalms 8 verse 2. Anyone with the English Bible, can you read out for me loudly Psalms 8 verse 2? Anyone here? Psalms 8 verse 2. You have taught your children and infants to tell of your strength, silencing your enemies and all who oppose you. Thank you. From the lips, verse 2, correct? Yeah, there's a version, particular version. Very good, nice. இந்த NIV என்ன சொல்லுது? From the lips of children and infants you have ordained praise. Children and infants you have ordained praise. I wish I can tell this to the children straight to their face. So parents, you need to help me. பெற்றோர்களே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். Straight to the face in a good way, not in negative way. நான் சொல்ல, in a good way. Children, praise God. சிறு பிள்ளைகளும் நீங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். Hallelujah. இந்த வசனத்தை, to all the parents here who brought your children, இந்த வசனத்தை உங்க பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. Psalms 8 verse 2. Share this verse to your child. அவங்க 2 வயசா இருந்தாலும் 3 வயசா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு இந்த வசனத்தை வாசிங்க, அவங்களோடு வாசிங்க, அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்குள்ளே துதியின் ஆவியை ஆரம்பிக்கிறதுக்கு, துதியின் ஆடை அணிந்து கொள்வதற்காக அவங்களையும் நீங்க நடத்துங்க. பிள்ளைகள் நம்மளை பார்ப்பார்கள், நம்மளை கண்டு கொள்வார்கள். நம்ம என்ன செய்யறோம், எப்படி வாழ்றோம்னு பிள்ளைகள் பார்ப்பார்கள். நம்ம சொல்றது மட்டும் இல்ல, சொல்றது செஞ்சு காமிக்கணும். ஆமென் சொல்லுமா? They will watch us. You can't tell them please take the Bible and read, and you don't read the Bible. You can't tell them போய் ஜெபம் பண்ணு, ஆனா நீங்க ஜெபிக்காம இருந்தா அவங்களுக்கு அது சரி வராது, லிங்க் ஆகுது. அவங்களை தண்டிக்கிறது மட்டும் ஆண்டவர் நம்மளை அழைக்கல, அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வாழ்ந்து காட்டணும். அப்ப நம்ம கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் அப்படியாக உருவாக்கப்படுவார்கள். ஹalleluya. ஆகவே சிறுவர்கள், all year praise the Lord. Children, you have a part to praise the Lord. அடுத்ததாக வாலிபர்களும், young adults, praise the Lord. I want to give a verse to all the youths. Isaiah 61 verse 3. And that portion of the verse பார்க்கும்போது Isaiah 61 verse 3, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும். A garment of praise instead of a spirit of despair. To all the young people here, youths and young adults, நிறைய பேர் நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க, டீம்ல எல்லாம் இருக்கிறாங்க, worship team and all that. Praise God for you. I want to give you this verse. A garment of praise for a spirit of despair. உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சவால் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இஸ் ஓவர் பேரிங் யூ. உங்களுடைய வேலை இடத்துல வருகிற அழுத்தங்கள் அது உங்களை அப்படியே தாக்கி கொண்டே இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு மேலாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய கேள்விக்குறி, எதிர்காலத்தை குறித்து ஒரு 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 சந்தேகம், ஒரு ஏமாற்றம்,
என்ன செய்ய முடியும்? துதியின் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Put on the garment of praise. The garment of praise is what God is giving you as young people as a weapon to face this world. அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல ஆயுதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சிறுவர்கள் கடந்து வருகிற சோதனைக்கும் வாலிப பிள்ளைகள் கடந்து வருகிற சோதனைக்கும் சவாலுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. As we go through puberty, adolescence, as we go through life's shift, it's like the platonic shift. அங்க you can't மற்றவங்களால பார்க்க முடியாது. அந்த earthquake வரதுக்கு முன்னாலே the earth at a surface வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கும். Geography, it moves, it touches it one to the other, and then that's how the earthquake happens. சில நேரத்தில் வாலிப பிள்ளைகள் something is happening in your life and it's unsettling you, it's shifting you, it's challenging you, pushing you to give up, pushing you to question God, pushing you to question why you are existing still. And அந்த டைம்ல அந்த மூமெண்ட்ஸ்ல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆயுதமான துதியை நீங்க அணிந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தாவீது அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்த போது அவரை எதிர்த்தவர்கள் பலர் எழும்பினார்கள். அவருடைய சொந்த குடும்பத்தில் அவர் குறித்து சந்தேகப்பட்டாங்க. இவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்க இன்னும் ஒருத்தர் இருக்கான், இதோ இவங்களா இருக்காங்க, ஆனா இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த ஒருத்தனை பார்த்து தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. நீங்க அந்த ஒருத்தனாக கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டார். வலது பக்கத்துல எதிரி, இந்த பக்கத்துல எதிரி. கர்த்தருக்காக வாழ வேண்டும், எழும்ப வேண்டும் ஒரு வாஞ்சை இருந்த பொழுதிலும் அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்தது. ஆனா தாவீது என்னத்தமா செஞ்சார்? டேவிட் ஆல்வேஸ் ரிமைண்டட் himself to praise the Lord. என்ன சொன்னார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உன் ஆத்துமாவே ஸ்தோத்திரின்னு சொல்ல, என் ஆத்துமாவேன்னு சொல்றாரு. He is reminding him to himself. Friends, we can remind ourselves. Tell your soul to praise your God. அவரை நினைத்து he's like speaking to himself, very like talking to himself. என் ஆத்துமாவே நீ ஏன் உனக்குள்ளே தயங்குகிறாய், கலங்குகிறாய்? Why are you heartbroken? Oh, my soul என்று சொல்லி அவருக்குள்ளே yet trust in the Lord. கர்த்தர் மேலே நீ நம்பிக்கையாயிரு. நம்முடைய ஆத்துமாவுக்கு எஜமானனாக நீங்க தான் இருக்கணும். நம்ம தான் கர்த்தர் நமக்கு பொறுப்பு கொடுக்கிற இந்த ஆத்துமாவை சிதறி அடிக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கலாம். But David always reminds himself that God is above his circumstances. Amen. Amen. Soloma. So young people, I want to encourage you, always put on the garment of praise. When you are discouraged, when you are distressed, when you are depressed, say, Lord, I put on the garment of praise. Lord, I choose to praise you in my heaviness, in my difficulties, in my disappointment. I choose to praise you, Lord. இந்த வாலிப நாட்களிலே உங்களுடைய நாவை ஆண்டவருடைய துதியினாலே நீங்க நிரப்பிக்கொண்டே இருங்க. Put your vocabulary of Put God's vocabulary in your tongue. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதியை எப்பொழுதும் என் நாவில். இந்த நாவு it is a weapon, friends. It is a weapon. இந்த நாவு கர்த்தருடைய துதியினால அவருடைய ஸ்தோத்திரங்களை நீங்க அப்படியே ஊட்டிக்கிட்டே இருங்க, ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்களேன், உங்க வாழ்க்கை கர்த்தர் சூப்பரா ஜோராக நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். David was like that. So young people, I want to encourage you. Children, youths, young adults, பெரியவர்கள் முதியவர்கள், நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். உங்களுடைய பலவீனத்திலே, உங்களுடைய சுகவீனத்திலே ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டத்திலே நீங்க கர்த்தரை துதிக்க முடியும். உங்களுக்கும் ஒரு வசனம் நான் வச்சிருக்கிறேன். ஐசாயா 46 verse 3 and 4. ஏசாயா 46 3 4 நான் வாசிக்கிறேன். 3 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். மன்னிக்கவும். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். நம்ம சபையில எல்லா ஏஜ் குரூப்பா இருக்கிறாங்க. இட் இஸ் a complete church, by the way. Don't think that your church is like small in the sense that it is small. People always look at numbers.
Hey, this is a complete church, friends. No lesser in quality, in quantity compared to the so-called bigger church. இந்த சபையில சிறு வயதிலிருந்து முதியோர் வரைக்கும் இருக்குதுங்க தெரியுமா? It's a complete church. அப்ப இந்த சபையில இருக்கக்கூடிய அனைத்து முதியோர்களுக்கு பெரியோர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வசனம் கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய முதிர் வயதிலும் கர்த்தரை துதிங்க. Hallelujah. Your praises are also important. Yes, உங்களுடைய பலவீனம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வயதாக ஆக சரீர பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், ஹெல்த் கண்டிஷன்ஸ் அதிகரிக்கும், கண்ணு மங்கலாக இருக்கும், முட்டி வலி வரும். வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் உங்களை அப்படியே அமைதிப்படுத்துது, நொறுக்கி போய்விட்டோம் இல்லையா? அப்படியே I'm not in that stage, but I see, பார்க்கிறேன். நம்மளும் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் தெரியுது வாழ்க்கை நம்மளை அப்படியே அமைதிப்படுத்திடுதுமா. இதுக்கு மேல என்னன்னு நினைச்சு, ஆனா இதுக்கு மேல என்னன்னு நினைச்சோம் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. ஷபாஷ். இதுக்கு மேல இன்னுமாக கர்த்தருக்காக நான் துதிப்பேன், இன்னுமாக நான் பிரயாசப்படுவேன். You are no lesser than those who are younger than you. உங்களுக்கும் கர்த்தர் உங்களுடைய நாவிலே ஒரு துதியை வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, இனிமேலே நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் சொல்லும் போது உங்களுடைய துதிகளை நீங்க எழுப்பணும். Hallelujah. Praise the Lord. You may not be as loud, as vibrant as maybe the younger. உங்களோட வயதுல குறைந்தவர்களை விட மேபி உங்களுடைய துதிகளில் சவுண்ட் வால்யூம் மேபி கொஞ்சம் குறைவா இருக்கலாம், இன்டென்சிட்டி மேபி குறைவா இருக்கலாம், ஆனா உள்ளம் அப்படியே துதிக்கணும். ஆமென் சொல்லுமா? It is very important for all of us to understand in this church today an answer to this question, who should praise him? யார் அவரை துதிக்க வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்களேன். எல்லாரும் துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை துதிக்க வைக்கிறார். துதிக்கும் போது ஒவ்வொருவரும், ஒவ்வொரு வயதுள்ளவரும், ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய கட்டத்தில் நீங்க துதிக்கும் போது தேவனுடைய மகிமை நிரப்பும். இரண்டாவது கேள்வி, how should we praise him? அவரை எப்படி துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 102 பாருங்க, Psalms 100:2, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கோடிட்டுக் கொள்ளுங்க, ஆனந்த சத்தத்தோட கோடிட்டுக் கொள்ளுங்க. How we approach him is important. நம்ம அப்ரோச் பண்ற அந்த விதம் ரொம்ப முக்கியம். நம்முடைய நாள் எவ்வளவாக இருந்ததோ, நம்முடைய வாரம் எப்படியா இருந்ததோ, நம்முடைய மாதம் எப்படியா இருந்ததோ, நம்முடைய வருடம் எப்படியாக துவங்கினதும் பார்க்கிலும் நம்முடைய approach before him is joyful. Hallelujah. நம்ம எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு என்னுடைய சந்நிதி முன் நான் வருகிறேன் என்று நம்ம சொல்லணும். எவ்வளவு பெரிய சவால்கள் நம்மளை சூழ்ந்தாலும் நம்முடைய getting up, our first approach, just like the plane, it makes its approach to the runway. And the vimanam and the runway is called approach, plane approaching. The pilot will have to inform the control tower, plane approaching. Let's say a landing and கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா, weather is not good, you know what, they will circle one more round. Second approach. நம்முடைய approach before our Lord is important. எப்படி வரணும்? ஆண்டவரே கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், Lord, my approach is I'm coming before you with gladness. I coming before you with joyful songs. அதனால தான் நம்முடைய துதிகளை பார்க்கும்போது அதனுடைய ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு. சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்றாரு பாத்தீங்களா, 3ஆம் வசனத்துல, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Praise him because he knew us and we know him. நம்முடைய துதி எப்படி தெரியுமா மேன்மையா இருக்கும்? இந்த துதியினுடைய மேன்மை எப்படி தெரியுமா? அவருடைய உடன்படிக்கையின் உறவு. Because we are in a covenantal relationship, we know him. அவர் நம்மளை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? இந்த துதி எப்படி நம்ம இன்னும் மேன்மையா இருக்கும்? அவரை அறிய அறிய, அவரை புரிய புரிய, வசனத்தை வாசிக்க வாசிக்க, பிரசங்கத்தை கேட்க கேட்க, அவரை அறிந்து கொள்ள யாரும் உங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க தேவையில்லை. நீங்களே அப்படியே வந்துருவீங்க.
ஏன்னா அவரே அறிந்து, know that the Lord is God. கர்த்தரே தேவன் என்று அறிந்து துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? அதனால தான் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அறிந்து புரிந்து ஏன் நான் அவரை துதிக்கிறேன், பாடல்களுடைய வரிகளை பார்த்து துதிக்கிறோம். And notice the words in plural. இந்த வசனங்களை பார்க்கும்போது he made us, we are his people, the sheep. Okay, அவரே நம்மளை கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, நாம். அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஒருமை இல்லை, பன்மை. நம்ம எல்லாரும். There is a togetherness in praise and worship. துதி ஆராதனையில ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அதுல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அதுல ஒரு குரல் இருக்கிறது. பல குரல்களாக நாம் இருந்தாலும் ஒரே குரலை நாம் எழுப்புகிறோம். ஆமென் சொல்லுமா? பலர் 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 பல குரலோடு இங்க வந்திருக்கிறோம் தானே. பல குரல் வலிமை தன்மையெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. சுருதி, ராகம், ஸ்டைல், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லாம் இருக்குல்ல. ரைட்டா? நீங்க தனியாக உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் ஒன்று விட தான் உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஒரு மியூசிக் டெஸ்ட்க்கு போனோம்னா நம்ம எது எங்க இருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளோ பிச் ரீச் பண்ணலாம், ஹை பிச் போகலாமா, லோ பிச் போகலாம். ஸோ we all different in our singing ability, style and all different. But துதி ஆராதனையில ஒன்று கூடி வரும்போது நம்ம பலரா இருந்தாலும் ஒரே குரலை எழுப்புகிறோம். ஆமென். அந்த பல குரல்கள் இணைந்து இந்த பல இசைகள், கீபோர்ட், ட்ரம்ஸ், கீதார், பேஸ், டேம்பரின், இன்னும் பல இசைகள் பலராய் இருந்தாலும் ஒன்றாய் கர்த்தருக்கு நம்ம போய் சேர்த்து வைக்கிறோம். பலராய் இருந்தாலும் நம்ம ஒருவராக வருகிறோம், ஒரே ஆவியோடு வருகிறோம். Though we are many, we are one body. நம்ம பலராய் இருந்தாலும் ஒரே தேவனிடத்துல ஒரே துதியை எழுப்புகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளே ஒருமுகப்படுத்துகிறார் இந்த துதியில. ஆமென் சொல்லுங்க. There is a harmony that the Spirit of God only can do, and He does it. அந்த மேல் அறையில் இருக்கக்கூடிய அனுபவம் நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு, யாரும் விட்டு விடவில்லை. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இப்ப ஷாலோம் ஹால் எத்தனை இடம் இருக்கு? ஒரே ஷாலோம் ஹால் தான். ஒரு இடத்துல தான் நம்ம கூடி வந்திருக்கோம். அது இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இங்க இருக்காங்க. நெட்டையா இருக்கிறவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க, குட்டையா இருக்கிறவங்க அந்த பக்கம் வாங்க, பணக்காரங்க அந்த பக்கம் போங்க, ஏழை இந்த பக்கம் போங்க, பதவி இருக்கிறவங்க அந்த பக்கம் போங்க, பதவி இல்லாதவங்க இந்த பக்கம் போங்க. இல்லையே, இந்த சபையில எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். We learn to sit with each other, stand with each other. அதுதான் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தது நிமித்தமாக அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. Never underestimate what God can do when there is a oneness of heart and spirit. Never underestimate what God can do in this place. இந்த இடத்துல கர்த்தர் எவ்வளோ காரியத்தை செய்ய அவர் ஆவலாய் இருக்கிறார். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவருக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. தேவன் ஆவியானவர் நம்ம மேல அமருகிறத நம்மளால உணர முடியும். எப்ப அது நடக்கும்னா அவரை ஒருமித்து நம்ம துதிக்கும் போது. Praise Him together. ஒருமித்து அவரை நம்ம துதிக்கிறோம். Together. No one should be left out in this praise, in this worship. நீங்களும் நானும் அவருக்கு துதியின் பலிகளை ஏறெடுக்கிறோம். A sacrifice of praise. துதியின் பலி. Hallelujah. We offer a sacrifice of praise. Hallelujah. அது ஒரு பலி தருமா? ஒரு sacrifice of praise. ஆகவே I want to encourage all of us here, never isolate yourself away from praising God together. கேடுச்சா? Never isolate yourself away from praising God together. ஒரு தனியாக நீங்க இருக்கக்கூடாது. நான் வருவேன், நான் துதிப்பேன், நான் போயிடுவேன்,
அது எனக்கு புரியுது. ஏன் நீங்க சிலர் இருந்து அந்த ஒரு மனப்பான்மையோட ஒரு வேலை, sometimes in seasons of life we do not want to see anyone. You just want to sit in the corner or just quietly come to church. I'm not against that. I know people go through life season, ஒரு காலகட்டம் வரும், நம்ம என்னை தனியா விட்டுருங்க, நான் ஆண்டவரை பார்க்க வந்தேன், ஆண்டவரை பார்த்துட்டு நான் போறேன், அது சரி, தவறே இல்லை. ஆனால் you cannot offer scattered praises. No. நான் ஒரு இடத்துல செதறி இருக்கிறேன்னு இருக்க முடியாது. Cannot. That's not what praise is. Corporate praise அப்படி இல்லை. சுயநலமாக நம்ம வாழ முடியாது. Never isolate yourself. Do not bring scattered praise. நம்ம என்ன செய்யணும்? சகோதர சகோதரியோடு இணைந்து ராஜாதி ராஜாவுக்கு எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஒருமுகப்படுத்துறதுக்கு கர்த்தர் துதியை வைத்திருக்கிறார். சதறி அடிக்கிறதுக்காக துதி வழங்கப்படவில்லை. துதி நம்மளை ஒன்று சேர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். Are we different? Yes, friends, we are different. But our differences should not tear us, scatter us apart. We have differences, opinion, viewpoint. Praise the Lord. But நம்ம different viewpoints should bring us together. Hallelujah. Amen சொல்லுமா? அப்படி செய்யும்போது we let go of our ego. நம்முடைய சுயநலத்துக்கு, நம்முடைய பெருமைக்கு, நான் தான் பெருசு, அதை let go பண்ணிட்டு, ஆண்டவரே my brother and sister are here, I am here Lord to praise you சொல்லிட்டு அப்படி செய்யும்போது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும், இன்னுமாக நிரப்பும். அப்பனா every one of us here seated in this church, you are important to the Lord. நம்புறீங்களா? Right? You are important to the Lord. தொடர்ந்து வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 104:6 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். You see, once again the posture of coming into the house of the Lord, enter his gates with thanksgiving. சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். இப்போதான் நம்மளுக்கு தெரியுது ஏன் praise the Lord சொல்றோன்னு. அவருடைய வாசல்களில துதியோடு. ஆசீஸ்ல வந்து சொல்லுவாங்க praise the Lord sister, praise the Lord brother, praise the Lord sister, praise the Lord brother. வாசல், அவருடைய வாசலுக்குள்ளே துதியோடு நம்ம வரோம். வருத்தத்தோடு, ஏமாற்றத்தோடு, புலம்பலோடு, ஆத்திரத்தோடு, கோபத்தோடு வரக்கூடாது. கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். ஆனால் வரும்போது Lord, I come with thanksgiving. அதுதான் நம்ம செய்யறோம். ஒருத்தர் நம்ம வந்து வாழ்த்தும் போது என்ன praise the Lord சொல்றோம். praise the Lord, hallelujah. அது நம்முடைய கலாச்சாரம், அது வேதத்தினுடைய கலாச்சாரம். எவ்வளவு பெரிய ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அதுல இருக்குல்ல. அவர் வாசல்களில் துதியோடு. அப்படின்னா நம்ம ஒருத்தர் வாழ்த்தும் போது our eyes are focused on the Lord and how we can inspire each other to praise God in his presence. அப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு. அதனால்தான் ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது அவரை துதிக்க, அவருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்க, அவருடைய நாமத்தை உச்சரிக்க, give thanks, praise his name. You know, அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். ஆமென். அவருடைய சன்னிதானத்துல அவருடைய நாமம் தான் மேன்மையாக வழங்கப்பட வேண்டும். ஒரு நாமம் மட்டும் பத்தாது, பல நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. பல நாமங்களை கொண்டு அவரை ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய நாமங்களை இயேசுவே நீ நல்லவர், பரிசுத்த ஆவியானவரே, நல்ல மேய்ப்பனே, எல் ரோஹி, எல் யெகோவா ராஃபா, யெகோவா ஈரேன்னு சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவருடைய துதிகளை நம்ம ஏறெடுக்கலாம். Do not be contented with just one name of the Lord, but praise him with so many names. அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். அவரை நம்ம ஸ்தோத்தரிப்போமாக. அவரை எங்கே நம்ம துதிப்போம்? அவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில். சங்கீதம் 150 நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். Where do we praise him? In Psalms 150 we praise him in the house of the Lord. Hallelujah. இந்த ஸ்தலம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கட்டடம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. This place is a sanctuary that God has given. You know, this place was designated, was consecrated for divine purposes.
நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, நீங்க அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, it is a religious site. And for Christians, we know, but more so for non-Christians. கர்த்தரை அறியாதவங்கள இந்த இடத்தை குறித்து அவங்க ரொம்ப மேன்மையாக பார்க்குறாங்க. இந்த இடத்துக்குள்ள வரும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பயபக்தியோடு வருவாங்க. காலணிகளை கலட்டுறாங்க. அவங்க வந்து புகைப்பிடிக்கும் they go outside. They have a sense of respect and fear. இந்த இடம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த இடத்துல நிற்கும் போது இது பரிசுத்த ஸ்தலம் என்று நம்ம நினைத்து வருகிறோம். And the Hebrew word for this sanctuary is called Kadesh. Kadesh, Q-O-D-E-S-H. This place is a Kadesh that God has given us. This is not just another community club. இது வந்து ஒன்றும் ரெக்ரியேஷன் சென்டர் இல்லை, இது ஒரு தியேட்டர் இல்லை, ஒரு சினிமா இல்லை, இது நாட் ஜஸ்ட் another hall. இது ஒரு கடேஷ். கடேஷ்னா என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடம், பிரதிஷ்டிக்கப்பட்ட ஒரு இடம், கான்சிக்ரேட்டட் பிளேஸ், டெடிகேட்டட் பண்ண பரிசுத்த கூடைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. Do you know this very place, Shalom Hall? In fact, in the annex, it is called annex building. If you all realize, மெயின் செஞ்சுரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா? இது வந்து ஆக்சுவலி ஒரு annex பில்டிங். இது வந்து முன்ன வந்து இந்த இடத்துல வந்து கட்டடம் இல்லை. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிச்சு? காப்பா, தரையில இருந்து காப்பா, ஓப்பன் காப்பாக்கு இருந்துச்சு. அப்ப எதற்காக இந்த கட்டடம், இந்த annex பில்டிங் கட்டினாங்க தெரியுமா? இந்த லுத்ரன் அண்ட் ஆங்கிலிக்கன் சர்ச், ஆஃப்கோர்ஸ் டு ஹேவ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் growthக்கு வந்து ஃபோர்ஸி பண்ணி அவங்க வந்து கட்டினாங்க. ஆனா இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த ஷாலோம் ஹால் நமக்கென்று கட்டப்பட்டது. Hear this from me. இந்த ஷாலோம் ஹால் தமிழ் காங்கிரிகேஷன் பயன்படுத்த வேண்டும் என்று நினைச்சு சபை தலைமைத்துவம் கட்டினாங்க. ஆஃப்கோர்ஸ் மற்ற குரூப்ஸ்லாம் பாய்க்கிறாங்க, நம்ம சர்வீஸ் முடிஞ்சு சைனீஸ் யூத்ஸ் அண்ட் அதர் குரூப்ஸ்லாம் இருக்காங்க. பட் பிரைமரிலி வாஸ் built for us in mind, you know. And you look at ஷாலோம் ஹால் வெளியே என்ன நீங்க பாக்குறீங்க? ஷூ ரேக். இங்கிலீஷ் காங்கிரிகேஷன்ல ஷூ ரேக் இருக்காது. போய் பாருங்க, go and visit churches. ஷூ ரேக் இருக்கு. ஏன் ஷூ ரேக்? தமிழ் ஆராதனை நடக்கிறது, நம்முடைய கலாச்சாரம். இது பரிசுத்த ஸ்தலம், காலனி கலெக்டரி வாப்பா. Don't take this Shalom Hall lightly. And I'm not glorifying this Shalom Hall. ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லும்போது, கடேஷ் என்று சொல்லும்போது, அங்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். Praise him in his sanctuary. Yes, we praise God at home, in the MRT, in our rooms, wherever we are. God can be praised any and every place. But in this place is God's holy sanctuary. மிக பெரிய பரிசுத்தமான ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் இந்த இடத்தை வச்சிருக்காரு. I don't take this lightly. Some of us, when you all go for holiday, I know you go sightseeingலாம் போவீங்க, கேபிள் கார் போவீங்க, ரெஸ்டாரண்ட் போவீங்க, கேஃபே போவீங்க. I know some of us have the habit to go and visit churches. And I know how seriously you take it. நீங்க அந்த ஸ்டெயின் கிளாஸை பார்ப்பீங்க, அந்த பியூஸை பார்ப்பீங்க, and the presence of the Lord. ஏன் இது ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. I give you an illustration. நம்ம சபையில ட்ரம்ஸ் இருக்கு, தெரியும் தானே? கீபோர்ட் இருக்கு. Do you know, any time I buy anything, even this candle, இந்த கேண்டில் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா தெரியுமா? யார் கெஸ் பண்றா? IKEA. இந்த கேண்டிலை வாங்க கூட I take it seriously, Lord. Thank you, Lord, you are the light of the world. I don't take this lightly, And the drums and the chimes, Abisha plays the drums, Sherman plays the drums, Lawrence, and the chimes in the sabela or chimes in the I don't know how to make the sound. And they call it a drum stool. And drum stool தேர்ந்தெடுக்கிறது நேரம் எடுத்தேன். அதுல நிறைய drum stool இருக்கு. Do you know, when I purchased this, I went personally and collected. When I came here, I knelt down here and said, Lord, please bless the drummers. Do you know how seriously I take this? இது வந்து கர்த்தரால் ஒதுக்கப்பட்ட ஒரு கருவி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கருவி. Lord, you have set this apart. Because இந்த drums வந்து உலகத்தார் வாங்கிட்டு போவாங்க, right? Same with any other instrument. அதை கொண்டுட்டு வரும்போது, ஆண்டவரே நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீங்க. Lord, you have separated this for me. சொல்லும்போது, அதை நம்ம எடுக்கும்போது, அதை பயன்படுத்தும் போது, பிரயோஜனப்படுத்தும் போது, ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது, அவருடைய பிரசனம் நிரப்புகிறது. இந்த மைக் எடுத்து பாடும்போது,
அந்த கீபோர்டை வாசிக்கும் போது, பேஸை வாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம உணர்ந்து அவரை துதிக்க நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போதான் தேவனுடைய மகிமை, அவருடைய கிருபை ஆலயத்தை நிரப்புகிறது. ஏன் சொல்றீங்களா? ஓகே, 3 கேள்விகளுக்கு பதில் நம்ம வழங்க கர்த்தர் கிருபை செய்தார். 4வது, why praise him? ஏன் அவரை துதிக்க வேண்டும்? Psalms 150 verse 2. Join with me. Psalms 150 verse 2. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். 10வது, மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். தண்ணீரை திராட்சரசமாக கர்த்தர் மாற்றுவாரு. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிரிக்க வைக்கிறாரு. மரித்தோரை உயிர்த்தெழ செய்கிறாரு. குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு. கேட்க முடியாதவர்களுக்கு செவி சாய்க்க ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. நடக்க முடியாதவருக்கு நடக்க வைக்கிறாரு. Praise the Lord. சுகம் இல்லாதவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். Praise the Lord. அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது அவரை நம்ம துதிக்கிறோம். அதனால தான் அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதிகள் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அது பத்தாது. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், அவரை நான் துதிக்கிறேன் சொல்வது நல்லதுதான். தயவு செய்து அவரை துதிப்போம், சாட்சிகளை கூறுவோம், நல்லதுதான். ஆனாலும் அது பத்தாது. கர்த்தர் சில சமயங்களில சில கதவுகளை நமக்கு அடைச்சு கொடுப்பார், அடைப்பார். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு சிச்சிப்பார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு சில காரியங்களை நம்மளுக்கு பிடிக்காம நம்மளை குறித்து அவர் எச்சரிப்பார். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யறாரோ இல்லையோ அது ஒரு பக்கம். ஆனால் அவரை எதற்காக நம்ம துதிக்கிறோம் தெரியுமா? We praise him not because of he has done something for me or he has not done something for me. We praise him because of who he is. அவர் யாராய் இருக்கிறார் என்று நினைத்து அவரை துதிக்க வேண்டும். He is God, period, full stop. அவர் தேவன், full stop, அவ்வளவுதான். நான் கேட்டபடி அவர் செய்தாரா, நான் விசாரிக்கிறபடி அவர் செய்தாரா, அது மறுபக்கம். அவர் தேவனா இருக்கிறதுனால அவரை நான் துதிக்கிறேன். Not because he has given me a pay increase. என்னோட வேலை இடத்துல எனக்கு ஒரு வருமான உயர்வு கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல ஒரு ஸ்கூலை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதை நம்பி நீங்க கர்த்தரை துதிச்சீங்கன்னா நீங்க ஏமாற்றம் பண்ணிடுவீங்க. இல்ல, சில நேரத்துல மரண பள்ளத்தாக்கின் நடுவிலே நடக்க வேண்டியதா இருக்கும். சில நேரத்தில் நம்ம நம்புறவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் புரியாது. அந்த நேரத்தில் நீங்க துதிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஆமென். அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைக்காக அவரை துதியுங்கள். For all the works that he has done, he is doing, we praise him. Praise the Lord. But that's not enough. Don't rely on these things, then you praise God. You praise God because he is God. Amen. புரியுதா? நான் சொல்ல குழப்பிட்டேனா தனியா உங்களுக்கு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். We praise God because he is God. அவரை துதிங்க. ஏன்? அவர் தேவன். அவர் கொடுக்கிறாரோ இல்லையோ அது வந்து செகண்டரி. பிரைமரிலி அவருடைய மகத்துவத்தை குறித்து அவரை நம்ம துதிக்கிறோம். 5வது, praise him with what? எதை கொண்டு அவரை துதிக்க வேண்டும்? எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ துதியின் கருவிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? சில நேரத்தில் we will have a full team, சில நேரத்தில் we may not have a full team, but yet we praise the Lord. Instruments are add-on God has given us. அது இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்கள் இருந்து வாசிக்கும் போது praise the Lord, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா இருக்கும். But that's not what we depend on. இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவரே நான் இருக்கிறேன். எதை கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும்? கருவிகளை கொண்டு துதிக்க வேண்டும். இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் இசை கருவி வாசிக்க முடியாதவர்கள், இசை கருவி வாசிக்க கூடியவர்கள் இல்லாம நேரத்தில் யார் தெரியுமா கருவி? நீங்களும் நானும் தான். 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். Praise the Lord. Each one of you are an instrument. நீங்க தான் அந்த கருவி. கர்த்தர் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். Hallelujah. கால்களை கொடுத்திருக்கிறார். In fact, he has given us a heartbeat. ட்ரம்ஸும் கொடுத்துட்டாரு. தமிழ் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ட்ரம் பீட் வரும். டிக்கு டிக்கு. ரைட். We are the instrument of the Lord.
Amen. I love it when the systems just fail us. Fail பண்ற டைம் தெரியுமா? மைக் ஃபெயில் பண்ணிருச்சுன்னா, பேட்டரி இல்லைன்னா, இல்லாட்டி someone supposed to play something and is not there. You know what? I love those moments because it shows that I don't need to depend on that. அதெல்லாம் நான் சார்ந்து இருக்க அவசியம் இல்லை, ரைட்? சில நேரத்தில் நீங்கள் யூடியூப் வீடியோ நீங்கள் வாசிக்க போறீங்க, சில நேரம் ஃபோன் ஃபிளாட் ஆயிடுச்சுன்னா, பிரைஸ் எல்லாம் அது இல்லாமலே துதிக்கணும். அது இருக்கும் போதும் துதிக்கணும், அது இல்லாத நேரத்துல துதிக்கணும். ஏமேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. இருக்கிறத வச்சு ஆண்டவரை துதிக்கணும். ஏமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலது கருத்தை அப்படியே அசைந்து இருக்கிறத வைத்து, இருக்கிறத வச்சு ஆண்டவரை துதிக்கணும். அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டும் போது, கரங்களை அசைக்கும் போது, அப்படியே கால்களை அப்படியே இன்னும் ஜஸ்ட் தேங்கிங் காட். அந்த 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 ஃப்ரீடம்ல கர்த்தரை துதிக்க நம்முடைய முழு ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கென்றே நம்ம வந்து கருவிகளாக கொடுத்து அவரை துதிக்க வேண்டும். கடைசியாக லாஸ்ட்லி, how long should we praise him? எவ்வளவு காலம் அவரை துதிக்க வேண்டும்? கடைசி வசனம் Psalms 150, let everything that has breath praise the Lord. Hallelujah. பக்கத்துல பார்த்து breath கொடுத்துறாருங்க. லேசா டெஸ்ட் பண்ணி பாருங்க, breath இருக்கானே. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லேசா இருக்குது. இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் how long Lord? அவர் சுவாசம் கொடுக்கிற, அவரை உயிரோடு வைக்கிற வரைக்கும் இந்த பூமியில இருக்கிற காலங்களை அவரை துதிக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், நான் ஆஃப் எடுத்துட்டேன் இன்னைக்கு ஆண்டவரே, சாரி எம்சி எடுத்துட்டேன், நான் உங்களை துதிக்கல, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒன் டே நான் ஆஃப் எடுத்துட்டேன், நான் லீவ்ல போயிட்டேன் ஆண்டவரே, வெக்கேஷன் போயிட்டேன், எனக்கு வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, பார்க்க மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு எல்லாம் செஞ்ச பிறகு நான் வந்து உங்களை துதிக்கிறேன்னு இல்லை. சுவாசம் இருக்கிற யாவரும், let everything that has breath praise the Lord. Hallelujah. It is very refreshing to know that God has given us breath to praise him. நம்முடைய மிக கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்முடைய துதிகளை நம்ம நிறுத்த வேண்டாம். You know how the Psalms 150 ends? Psalm 150 is the last psalm in the book of Psalms. அது எப்படி துவங்குகிறது தெரியுமா? In the English Bible you see, how does it begin? Praise the Lord. How does it end? Praise the Lord. துவக்கம் எப்படி இருக்குது? கர்த்தரை துதியுங்கள். முடிவு எப்படி இருக்கிறது? கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயானா praise the Lord, praise the Lord னா அல்லேலூயா. இன்றைக்கு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பாகம் வந்து வெளிப்படுத்தல் 4 இருக்கிறது. Because of time I don't want to read the whole thing. But Revelation chapter 4 நீங்க பார்க்கும்போது நம்முடைய துதி இது இந்த பூமியிலிருந்து கடந்து மறுவாழ்வுக்கும் நம்ம செல்லும் போது நித்திய ஜீவன் அடைகிற அந்த மறுவாழ்விலே கூட ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தில் அவர் இருக்கும்போது நாமும் கூட அவரை துதிக்கிறோம். அந்த துதி எப்படித்தமா இருக்கிறது? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Now I want to share a secret to praise and worship. I know there's a lot of bombastic words about praise and worship. You know, a lot of songs, பாடல். ஆனா துதிகளிலே praise the Lord, hallelujah, amen, கர்த்தரை துதிங்கள், நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா இந்த 3 வார்த்தை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அது என்ன தெரியுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். praise, அவரை துதிக்கிற போது ஆண்டவரே நீங்க பரிசுத்தர். At the end of the day, sometimes we may not even know the lyrics of the songs. இல்ல அந்த இசை கூட உங்களுக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா உங்க மனசுல ஆண்டவரே நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர் சொல்லும் போது அது ஆண்டவருக்கு அது உகந்த ஒரு வாசனையாக கொண்டு போய் சேர்க்கப்படும். At the end of the day, when we praise him, we say that he is holy, he is set apart, he is God. நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர் என்று நம்ம சொல்லும் போது கர்த்தர் அவருடைய மகிமையினாலே அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புவார். ஆமென் சொல்லுமா? praise him, அவரை துதியுங்கள். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோமா? அவருடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுவத்தக்கதாக துதியின் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கையில ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமை அடையட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை
தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிறது. The Lord is giving a word. I will visit you. I will visit you. I will visit you. நான் உன்னை சந்திப்பேன். எப்ப தெரியுமா? நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க தெரியுமா? என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உன் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன் சொல்றீங்க தெரியுமா? ஒரு பாடலாய் நீங்க பாடாதபடி நீங்க ஒரு ஜெபமாக, ஒரு வாஞ்சையாக நீங்க விதைத்திருக்கிறீங்க. பரலோகம் களி கூறுகிறது. பரலோக தேவன் சொல்லுகிறார், I will visit you. What does that mean? God will come by your side. He will be your wisdom. He will be your fortress. He will be your instruction. He will guide you every step of your life. Hallelujah. He will visit you. Oh, hallelujah. Oh, my Lord, my Lord, my Lord. Thank you, Lord. இதை விட்டுறாதீங்க. கர்த்தர் நமக்கு செய்தியை கொடுக்கிறார். அவரை துதியுங்க. துதியுங்க. உங்க நாவு அவருடைய துதியினால நிரப்பப்படட்டும். உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஆத்மா, ஆவி, உங்களுடைய சரீரம், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய கண்கள். Hallelujah. நன்றி அப்பா. God will visit you. He will prove his word. He will prove his word. He will அவருடைய வசனத்தை அவரை உறுதிப்படுத்துவார். ஆனா நீங்க இதுல உண்மையாக இருக்கணும். வசனத்தின்படி பெற்ற அந்த மன்னாவை நீங்க செயலில கொண்டு வரும்போது கர்த்தர் சந்திப்பார். வசனத்தை வாசிக்கும் போது உங்களை சந்திப்பார். ஜெபிக்கும் போது உங்களை சந்திப்பார். அழுகும் போது உங்களை சந்திப்பார். உங்க கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கும்போது கர்த்தர் உங்களை சந்திப்பார். தனியா விட மாட்டார். சந்திப்பார். பிரச்சனையில இருக்கும்போது உங்களை சந்திப்பார். புயல் வரும்போது உங்களை சந்திப்பார். God will be where you are. He will come with you. உங்க துதிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் துதிகளின் மத்தியில வாசம் செய்வார்னு சொன்னபடினால, ஓ ஹalleluya. நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனை நீங்கள் தாங்கி செல்லட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. Amen, amen.